என்னங்க என்னவா எதனால லேட்டுங்க? அது ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா, கண்ணம்மா போறப்ப அவங்க அப்பாவை பார்த்துட்டு போகணும்னு சொன்னாலாம். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான். ஏ இப்ப அந்த ஆளுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாங்க? அவ அம்மா இல்லாத பொண்ணு சித்தி, அப்பா கிட்ட மட்டுமாச்சு சொல்லணும்னு தோணும்ல. அதெல்லாம் டெஸ்ட் ரிசல்ட் கம்ப்ளீட்டா வந்ததுக்கு அப்புறம் சொன்னா போதாதா? அதுக்குள்ள அவளுக்கு அவசரம். கண்ணம்மா வயித்துல வெறும் கட்டியாதான் இருக்கணும். அவளுக்கு தான் குழந்தை பொறுக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி பொறுக்கும்? கடவுளே, நான் நம்ப வச்சு கழுத்து அறுத்துறாத. சார். எஸ், தேங்க்யூ. ஓகே சார். மாப்ள, மாமா, ரிசல்ட் வந்துருச்சா? என்னாச்சு மாமா? கண்ணம்மா, என்ன மாமா? ஏதாவது சொல்லுங்க மாமா. இது வந்து மாப்ள என்னன்னு சொல்லுங்க மாப்ள. ரிசல்ட் என்னாச்சு மாமா? பாசிட்டிவ் கண்ணம்மா, பாசிட்டிவ். நீ அம்மாவாக போற. அப்பா, கண்ணம்மா, அப்பா, மாமா நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா இங்க பாரு. பாசிட்டிவ். மாமா, நான் அப்பவே சொன்னேன்ல, நீ தான் நம்பவே இல்ல. உன் வயித்துல ஒரு பாப்பா இருக்கு. எனக்கு இப்ப இருக்கிற மனநிலைய எப்படி சொல்றதுன்னே தெரியல மாமா. எனக்கும் தான் கண்ணம்மா. திடீர்னு நம்ம 2 பேருக்கு ரெக்க முளைச்சு பறக்கிற மாதிரியே இருக்கு. நான் ஒரு முட்டாள். இத்தனை நாள் நீ தலை சுத்துது, வாமிட் வருதுன்னு சொன்னப்பெல்லாம் எனக்கு இது தோணாம போயிடுச்சு பாரு. அதுவும் நல்லதுதான் மாமா. இப்ப எல்லாம் முறைப்படி டெஸ்ட் எடுத்துட்டோம்ல, இனிமே எந்த சந்தேகமும் இல்லாம மத்தவங்க கிட்ட சொல்லலாம். எனக்கு இப்பதான் மாமா நிம்மதியா இருக்கு. கடவுளே, இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தாப்பா ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்க. என் மனசுக்குள்ள இருக்கிற மொத்த கவலையும் காணாம போயிடுச்சுப்பா. என் பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும், அவன் பிள்ளைய நல்லபடியா பெத்து கொடுக்கணும். கடவுளே, பிள்ளைதான் அப்படி கருப்பா, நீதான் துணையா இருக்கணும். நர்ஸ், எஸ் சார். ஹாஸ்பிடல்ல இருக்க Okay, எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க.
மாமா அத்தை ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. மறந்தே போயிட்டு கிளம்பா. அப்போ ஃபோன். பாரதி சொல்லுடா. அம்மா ரிசல்ட் வந்துருச்சுமா. நீங்க பாட்டி ஆக போறீங்க. கண்ணம்மா வயித்துல குழந்தை வளருது கன்ஃபார்ம் தான். இப்பதாம்மா ரிசல்ட் வந்தது. வந்த உடனே உங்களுக்கு தான் முதல்ல கால் பண்றோம். அம்மா ஒண்ணு இல்ல பாரதி, நீங்க 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு வாங்க. சரிம்மா. என்னாச்சு சௌந்தர்யா? அறிவு, எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடு. சௌந்தர்யா, ம். ஆமாங்க, நீங்க தாத்தா ஆக போறீங்க. எஸ். பாரதிக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐயோ, எல்லாம் போச்சே. ரொம்ப சந்தோஷம் சௌந்தர்யா. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது. டேய் அகில், நீ சித்தப்பா ஆக போறடா. நான் சித்தப்பா ஆகிறது இருக்கட்டும், நீ ஆன்ட்டி ஆக போற. ஏய், என்ன முறைக்கிற? பாரதிக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ என்ன வேணும்? ஆன்ட்டி தானே? அறிவு, சித்தி, யார் யாருக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடு. இல்ல கடையிலயாவது ஆர்டர் பண்ணி கொடு. ஓகே சித்தி, ஒரு ஸ்வீட் ஸ்டாலையே கொண்டு வந்து இறக்கிடுறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீட்டுல எல்லார் முகத்திலையும் ஒரு சந்தோஷத்தை பார்க்கறோம். இது எப்பவும் நிலைச்சு நிக்கணும். அதான் நான் பார்த்தேன். இவ்வளவு திருந்துறதாவது. இந்த வீட்டோட முதல் வாரிச கண்ணம்மா தான் பெத்து தர போறா. அப்போ உங்க மூத்த மக ஸ்ருதியோட பொண்ணு? ஏய், நல்ல நேரத்துல நல்லத மட்டும் பேசு. அஞ்சலி, இந்த வீட்ல நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? கூடிய சீக்கிரத்துல நீ ஒரு நல்ல செய்தியை சொல்ற வழிய பாரு. நானா முடியாதுன்னு சொல்றேன். உங்க மகன் தான் கிட்ட போனாலே விரட்டி விடுறாங்க. இப்படி பகல்லையே கனவு கண்டா ஒன்னும் ஆகாது. ஆம். குழந்தைய பெத்துக்கிட்டு குடும்பம் குட்டியோட சந்தோஷமா வாழற வழிய பாரு. சரி சௌந்தர்யா, இப்போ வரப்போற முதல் குழந்தைய வரவேற்போம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி, யாருக்கெல்லாம் என்னென்ன ஸ்வீட்ஸ் வேணும்னு இப்பவே சொல்லுங்க. அஞ்சலி, உனக்கு என்ன வேணும்? அஞ்சலிக்கு என்ன வேணும்னு நான் சொல்றேன். அவளுக்கு 2 கிலோ கார சேவ் கொடுங்க. இந்த சிச்சுவேஷன்ல அவளுக்கு கார சேவ் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டேய், என்னடா நீ? கிளம்பலாமா? வாங்க மாமா கிளம்பலாம். நான் எதுக்கு மாப்பிள்ள, நீங்க கிளம்பி போங்க. ஐயோ மாமா, நான் உங்களை டிராப் பண்ணிட்டே போயிடுறேன். இல்ல இல்ல, நீங்க வீட்டுக்கு போய் முதல்ல அம்மா அப்பாவை பாருங்க. நான் ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன். நீங்க போங்க. மாப்பிள்ள மாமா, நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்களே கண்ணம்மாவை நல்லா பார்த்துப்பீங்க. நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. கண்ணம்மா வயிற்று பிள்ளைக்காரி. எப்படி நடந்துக்கணும் என்ன ஏதுன்னு உங்க மாமியாரை கேட்டு நடந்துக்கம்மா. கவனமா இருக்கணும், சரியா? கண்டிப்பா. போலாமா?
பாக்கியம், இத்தனை நாள் உன் புருஷன் நம்ம 2 பேரும் ஏமாத்திட்டு இருக்காருன்னு நினைச்சோம். அந்த ஆளு நல்லா நம்மள ஏமாத்தி தின்னு தீர்த்திருக்காருடி. அட அதை விடுமா, அந்த ஆளுக்கு இன்னொரு நாள் கச்சேரி வச்சுக்கலாம். இப்ப கண்ணம்மா கெருப்பமா இருக்கலாமே, அதுக்கு என்னமா பண்றது? அதான் நான் அன்னைக்கே சொன்னேனேடி, அவ முகத்தை பார்த்தா நல்ல பாம்பு மாதிரி மினுமின்னு இருக்கு, வயித்துல புள்ள இருக்குன்னு சொன்னனே. நீ சொன்னதெல்லாம் சரிதாமா, ஆனா அவ முதல்ல பிள்ளைய பெத்துட்டானா, அப்புறம் அஞ்சலிக்கு அங்க பவுஸ் போயிருமே. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய், இது 2த்துல ஒண்ணு தொடுறி. எதுக்கு தொடுறீங்கிறல்ல? அப்பன்னா குழந்தைய பிறக்காதுடி. ஏமா, நான் இருக்க கோவத்துக்கு அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு மண்ணை பொழந்துருவேன். நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஸ்கூல் பிள்ளை மாதிரி அதை தொடு இதை தொடுன்னு சொல்லிட்டு இருக்க. வேற என்னடி பண்ண சொல்ற? வேணா வீர மாக்காளி கோயிலுக்கு போய் காசை வெட்டி போட்டு வேண்டிப்போமா? சாமி அதெல்லாம் பண்ணுமாமா? நாம வேண்டத வேண்டுவோம், நடந்தா நமக்கு லக்கு தானே. அதாவது மச்சான், வயிற்றெரிச்சல்கள் 2 வகைப்படும். ஒண்ணு, அடுத்தவங்களுக்கு நல்லதுனாலதான் நமக்கு வயிறு எரியறது. அது எல்லாருக்குமே உள்ள காமனான ஒரு விஷயம். இன்னொன்னு, அடுத்தவங்களுக்கு கெட்டது நடக்காம போச்சே, இவெல்லாம் இன்னும் சாகாம இருக்கானேன்னு நினைக்கிறது. சில அரிய வகை ஜந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த 2 வகையான வயிற்றெரிச்சலும் காம்போவும் இருக்கும். அதுகளையெல்லாம் திருத்தவே முடியாது. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் பிறந்தென்ன லாபம், இறந்தாலும் பிறந்தாலும் போவி. என்னடி பாட்டு உனக்கு இந்த நேரத்துல? மாமா, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போவோமா? கோவிலுக்கா? கண்ணம்மா, முதல்ல வீட்டுக்கு போலாம் கண்ணம்மா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ரிசல்ட் தெரியற வரைக்கும் தானே டென்ஷனா இருக்கும். அதே இப்ப தெரிஞ்சிருச்சுல மாமா, ஒரு 10 நிமிஷம் போற வழி தானே. சரி, ஓகே. இனிமே உங்க விருப்பம் தான். இனிமே எல்லாமே நீ என்ன சொன்னாலும் பாரதி செய்வோம். ஐயா ஐயா, தர்மா போடுங்க ஐயா. ஐயா, அம்மா அம்மா தர்மா பண்ணுங்கம்மா. அம்மா ஐயா ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருக்கணும் ஐயா. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. வா அம்மா, கோவிலுக்கு வந்துட்டோம். ஹலோ சாமி, நல்லா பாத்துக்கோங்க என் கண்ணம்மாவை. ரொம்ப நாளா அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப பாரு, கண்ணம்மா அம்மாவை ஒப்பரா அவ வயித்துல ஒரு குழந்தையோட வந்து நின்று இருக்கா. இப்ப என்ன பண்ணுவீங்களா? மாமா சும்மா இருங்க. இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததே அந்த சாமி தான். ஓ அப்படியா? சரி, என் கண்ணம்மாவே சொல்றா. அதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். யூ ஆர் a very good god and thank you. ரொம்ப பண்ணாதீங்க. நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். ஏய், என்ன காட்ட போற? முதல்ல சாமி கும்பிடுற வேலையை பாரு. இப்பதான் சாமியை வம்பிழுத்தீங்க. அது சும்மா ஜாலிக்கு. அதுக்காக வந்துட்டு வணக்கம் சொல்லாம போனா அப்புறம் கடவுள் காண்டிட மாட்டாரா? சரி சரி, வந்து சொல்லிக்கலாம். நீங்க வாங்க. எங்க கூப்பிடுற? வாங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கா மாமா? இங்கதான் வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை வேணும்னு தொட்டில் கட்டிட்டு போனேன். எதுவுமே நடக்கலையா? ஒரு நாள் கோவம் வந்து கட்டின தொட்டில கழட்ட வந்தேன் தெரியுமா? அப்படி கழட்டிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து, இந்த சன்னதிக்கு வந்து தொட்டில் கட்டின யாருக்கும் குழந்தை பிறக்காம போனதே இல்ல, கழட்டாதன்னு சொல்லிட்டு போனாங்க. சரின்னு நானும் விட்டுட்டு போயிட்டேன். முந்த நேத்து வந்தனா, நான் கட்டின தொட்டில இன்னொரு அம்மா கழட்டிட்டு இருந்தாங்க. போய் கேட்டப்போ கட்டில் நிறைய பூ கடந்ததை காட்டி, இந்நேரம் இத கட்டினவளோட மடியும் நிறைஞ்சிருக்கோன்னு சொன்னாங்க. தெய்வ வாக்கு மாதிரி இருந்துச்சு மாமா. அது அப்படியே பழிச்சிருச்சு. தொட்டில்ல பூ நிறைஞ்சா அது கட்டினவங்க கர்ப்பப்பை நிறையுமா? வா, வாட நம்பிக்கை இல்ல. ஆனா நம்பிக்கை மட்டும் இல்ல மாமா, பழிச்சிருச்சே. ஆமா கண்ணம்மா, கடைசியில நம்ம வேணும்னு சாமி கேட்டுருச்சுல. குழந்தை பிறந்ததும் முதல் முட்டை இந்த கோவில்ல தான். ஓகேவா? நான் உங்களுக்கு தான் முதல் மொட்டை போடணும்னு வேண்டியிருக்கேன். எனக்கா? யாரு கேட்டு வேணா? அதெல்லாம் கேட்க வேண்டியவங்க கிட்ட கேட்டாச்சு. யார் அது? இந்த பாப்பா தான் சொல்லுச்சு.
எனக்காக என் அப்பா மொட்டை போட்டுக்க மாட்டாரான்னு கேட்டுச்சு. ம்? ஓய், நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து எனக்கு மொட்டை போடலான்னு பாக்குறீங்களா? இருங்க. இந்த மனுஷ பயிலுங்க தெய்வம் வரம் கொடுத்துச்சுன்னு ரொம்ப துள்ளி குதிக்கிறானுங்க. எல்லா வரத்திலையும் ஒரு சாபம் இருக்குடா, அறியாத பசங்களா. உனக்கு சாமி கொடுத்தது வரமா சாபமான்னு போக போக தெரியும். பாரதி கார் வந்துருச்சு. வா. அங்கே நில்லுங்க. ஆர்த்தி தட்டு தானே சித்தி? போய் எடுத்துட்டு வா. எல்லாமே ரெடியா இருக்கு. கணமா, உன் வாழ்க்கையிலயும் நம்ம குடும்பத்திலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. சுத்தி எல்லாருமே சந்தோஷப்படலாம், ஆறுதலா இருக்கலாம். ஆனா குழந்தைய கடைசி வரை சுமந்து பெத்தெடுக்க வேண்டியது நீதான். கரு உண்டாயிட்டா மட்டும் எல்லாம் முடிஞ்சிடாது. இன்னும் 10 மாசத்துக்கு அத ஒவ்வொரு நாளும் கவனிச்சு நம்மளோட பசி தூக்கம் எல்லாத்தையும் மறந்து ஒரு குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணு பல மடங்கு கவனத்தோட இருக்கணும். புரிஞ்சுதா? என்ன? புரியுது அத்தை. இனிமே இந்த வீட்ல நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், பார்க்கவும் கூடாது. சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட பெருக்கி துடைக்கிறதுன்னு எதுக்கும் நீ வந்து நிக்க கூடாது. முக்கியமா நீ எந்த வெயிட்டும் தூக்க கூடாது. பாரதி கண்ணமான்னு கூப்பிட்ட உடனே அப்படியே விழுந்தடிச்சு இதோ வரேன்னு வந்துடக்கூடாது. பொறுமையா நிதானமா நடந்து வரணும். இத பாரு, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பாரதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இத பாரு, இனிமே நீ விடுற ஒவ்வொரு மூச்சு காத்தும் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, உன் குழந்தைக்கும் சேர்த்துதான் நீ மூச்சு விடுறேங்கிறத மறந்துடாத. அதே மாதிரி நீ சாப்பிடுற சாப்பாடு பசிக்கு சாப்பிடக்கூடாது, ருசிக்கும் சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சு சாப்பிடணும். அறிவு, சித்தி, இனிமே அவளை கவனிச்சுக்க வேண்டியது உன்னோட வேலை. அவளுக்கு என்ன வேணும்,
எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் கொடு. ம். நீ ரூமை விட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் 10 மாசத்துக்கு நீ ரூம் அரெஸ்ட் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியுது அத்தை. ஆ. அப்பப்போ இந்த மாதிரிலாம் அலறாத. என்னங்க ஆ. கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேச. வரமா வா. மல்லிகா, அம்மா ஜூஸ் பண்ணி அவளுக்கு கொடு. சரிங்கம்மா. என்னம்மா எல்லாரும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு யாரையாச்சும் பிடிச்சி அடிக்கணும் போல இருக்கு. நான் அவ்வளோ வெறியில இருக்கேன்.